ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சப்பாத்தி குருமா எங்கள் வீட்டில் உள்ளது போல் வருமா? 30 செகண்டில் நீங்கள் இப்போ டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க. போதுமா? எனக்கு தெரியும். நல்லா உள்ளே போய் டீப்பாக பாருங்கங்க. அப்போ தாங்க தெரியும் உள்ளே என்ன இருக்குதுன்னு. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்பாத்தி குருமாவுக்கு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து கொடுங்க. நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. நல்லா ஆரோக்கியமாக இருங்க. அதுக்கு நிறைய வியூஸ் போகணும். எனக்கு வியூஸ் போனால் தானே உங்களுக்கு நிறையா சொல்லித்தரலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு உள்ள 30 செகண்டில் தள்ளிட்டு போகிறீங்க. செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெங்காயம். இதுக்கு முக்கியமாகவே வெங்காயம் தான். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு குருமா சேரும். வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நானே எவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இப்போ இது கூட சேர்த்து இதுக்கு தேவையான உப்பையும் நான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இது நிறையா ஆயிலில் ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஓரளவு ஃப்ரை பண்ணாலே போதும். நம்ம தான் திருப்பி கடைசியாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோமே. காய் வேகும் போது இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து வெந்துக்கும். அதனால் நீங்கள் ரொம்பலாம் டீப்பாக உட்காந்து ஃப்ரை பண்ணணும், கோல்டன் ஃப்ரை ஆகணும், அந்தளவுக்குலாம் மெனக்கட தேவையில்லை. எங்கள் வீட்டில் பூரி குருமா வச்சாலே நிறைய இன்சிடென்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம் நைட்டில் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்காரங்க சுத்தமாக எனக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே இல்லாமல் வீட்டுக்காரவங்களே சாப்பிட்டாங்க. அப்போ நல்ல பசி, மதியம் வேறு சாப்பிடலையா, குருமா வேறு லெவலில் இருக்கிறதுக்கு அதுக்கும் அவங்க பயங்கரமாக சாப்பிட்டாங்க. நைட்டு 10:30 மணி முடிக்கும் போது. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் அண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப உங்களுக்கு வேகணும், ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எல்லாமே சேர்ந்து அது கூட வதக்கிடுவீங்க. எண்ணெயில் இப்போதைக்கு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நைட்டு ஒன்றுமே இல்லாமல் புதுசா திருப்பி அவசரமாக இந்த சேனல்லேயே ஒரு சப்பாத்தி குருமா வச்சுருப்போம் பாருங்களேன். அந்த குருமாவை வச்சு நானும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க மற்றவங்களாம் சாப்பிட்டோம். சப்பாத்தி குருமா அப்படி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் என்ன நடந்ததுன்னா, இன்றைக்கி காலைல குருமா வைக்கும்போது எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட மொபைல் கொடுங்கங்க, நான் வீடியோ எடுக்கணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். அதுக்குள்ளேயே கேமை விளாண்டு ஃபுல்லாக சார்ஜ் போகவும் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருந்துட்டாங்க. மொபைல் கொடுங்க, நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸ்டெப் 4 நீங்கள் காய் சேர்த்துக்கோங்க. இடையில சொல்கிறேன். ஸ்டோரி தாங்க அதிகமாக இருக்கும் போல் இருக்குது. ரெசிபி கொஞ்சமாக தான் இருக்கும் போல். கொஞ்சம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கண்டென்ட் இல்லை, அதனால் இப்படி தான் போய் ஆகணும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போய் கேட்குறேன் மொபைல் எங்கங்கன்னு. ஃபுல்லாக சார்ஜ் ஆஃப் பண்ணி போட்டுட்டு, புளிக்குழம்பு வீடியோ நல்லா வியூஸ் போகுது, போய் பாருன்னு வேறு இதில் சொல்கிறாங்க. நான் கூட ஆஹா ஓஹோன்ட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்ட் இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு ஓடி போய் பார்க்குறேன். மொபைல் ஃபுல்லாக ஆஃப் ஆகி கிடக்குங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டு, எனக்கு தெரியாது, உங்கள் ஃபோன் தான் வேணும், எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் இப்போ வீடியோட கிளாரிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். மற்ற வீடியோலாம் என்னோடது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல? காயின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ கேரட் மட்டும் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த குருமா வச்சாலே எங்கள் வீட்டில் வேறு லெவலாக இருக்கும். ஸ்டெப் 5 நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மசாலா ஐட்டம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மசாலா ஐட்டம் மட்டும்தான். எந்த மசாலா ஐட்டம்னு நீங்கள் கேட்கணும். மசாலா ஐட்டம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சள் பொடியை தவிர நம்ம ஒன்றுமே சேர்க்க மாட்டோம் இந்த குருமாவுக்கு. ஆரம்பத்தில் வதக்குறோம் பார்த்திங்களா பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாவோட காரத்துக்கு இன்னும் 4 பச்சை மிளகாய் சேர்த்து அம்மியில் வச்சு அரைச்சி நான் இது கூட சேர்ப்பேன். அவ்வளோதான். வேறு மசாலான்னு எதுவுமே கிடையாது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். எங்கள் வீட்டில் இந்த சிம்பிள் டிஷ்ஷஸ் தான் எங்கள் வீட்டில் அதிகமாக லைக்கில் விழுவோம். வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோன்னா, அந்த சிம்பிளாக சின்னதாக சிக்கன் வைக்கிறோன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லா நச்சுன்னு சாப்பிடுவோம். அந்தளவுக்கு இருக்கும். நல்லா சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நிறைய ஷேர் பண்ணுங்கள், பேசுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுது, நான் எந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும் வீடியோஸ் அப்படிங்கிறது எனக்கு ஐடியா கிடைக்கும். மேக்ஸிமம் 30 செகண்ட்லேயே நீங்கள் வெளியில் போயிடுறீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்ருக்க போகிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 3 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போயிட்டுருக்கு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்தளவுக்கு காயெல்லாம் ஓரளவுக்கு சுருங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், வெந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே வெங்காயமே கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம ஒன்று சேர்க்கறதுக்குள்ளேயே அந்த வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி அதோட கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடும் போல். நான்லாம் இதுதான் வழிமுறை, இப்படி தான் செய்யணும் அப்படிலாம் நான் செஞ்சதே இல்லைங்க. எனக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் சேர்ப்பா அது ஒரு அழகாக ஒரு மாதிரி ஒரு ஃபார்முலாட்டடாக வந்துடும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்டெப் 6 நீங்களும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்தளவுக்கு குருமா தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டெப் 7 மஞ்சள் சேர்த்துப்பேன். வேறு எந்த பொருளும் நான் இது கூட இதுக்கப்புறம் அவ்வளோவா சேர்க்கவே மாட்டேன். மசாலா ஐட்டம்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் மட்டும்தான். அந்த மஞ்சள் அப்புறம் பச்சை மிளகாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எத்தனை பச்சை மிளகாய் தேவையோ 3னா 3, 4னா 4 காரத்துக்கு தகுந்தாப்பில் இது கூட சேர்த்துப்பேன். அப்புறமா உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை அவிச்சு இது கூட சேர்த்துப்பேன்.
ஃபைனலாக இன்னொன்று ஒன்று சேர்ப்பேன். அது என்னன்னு நீங்கள் ஃபைனல் வீடியோவில் தான் பார்க்கணும். ஃபைனலாக ஸ்டெப் 8 அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் அரைச்சி சேர்க்கணும்னு சொன்னேன்னா, அதுதான் இது. அரைச்சி செய்கிறேங்க. முக்கியமாக இந்த பூரி குருமா சாப்பிட்றவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை வரும். பூரியும் இந்த குருமா இல்லை பூரி உருளைக்கிழங்கு எப்படி சொல்லுவீங்களோ எனக்கு தெரியல. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி எண்ணெய் மெதனே இருக்கா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்குது? அப்படி இருக்கிறவங்களாம் இட்லியோ 2 பூரி சாப்பிட்டீங்கனாலும் ஒரு இட்லி சாப்பிடுங்க. இல்லை ஒரு தோசை சாப்பிடுங்க. இல்லை கொஞ்சம் சாதம் சாப்பிட்டு பாருங்களேன். அந்த கேரே இருக்காது. எனக்கெல்லாம் ரொம்ப இருக்கும். அப்படி நான் சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி முழுக்க ரொம்ப மெதனே இருக்கும். இந்த பூரியை காலையில் குருமா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே கணக்கு வழக்கு இல்லாமல் சாப்பிட்டாச்சு. சாப்பிடவும் என்ன ஆயிடுச்சு, மதியம் சாப்பாடு சாயங்காலம் 4 மணிக்கு சாப்பிட்ருக்கோம் டோட்டல் ஃபேமிலியும். அந்தளவுக்கு குருமாவோட டேஸ்ட்டு சிம்பிளாக உள்ளது தாங்க என்றைக்குமே நல்லாயிருக்குமே. நம்ம ரொம்ப பார்த்து ஐயோ இன்றைக்கி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அன்றைக்கி சொதப்புன்னு சொதப்போம். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. எங்கள் வீட்டு கடாய் வந்து இண்டோலியோ, எப்போதுமே இதில் தான் வந்து நான் ஆயில் போட்டு பொரிக்கிறது. இது சூடாக லேட்டாகும், ஆனால் சூடாகிடுச்சு வந்து செமையாக நிற்கும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக இதுக்கு நான் கடலை மாவு ஸ்டெப் 9 சேர்த்துருக்கேன். இதையும் கவனிச்சுக்கோங்க. கடலை மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு நிறையா சேர்த்துக்கணும். ஓகேங்களா? சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடும். அந்த கடலை மாவோட பச்சை வடை போனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. நல்லா சாப்பிடுவோம், நலமுடன் இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், நல்லா இருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுகர், ப்ரெஷர் இதெல்லாம் எவ்வளவோ இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒரு நாளைக்கு லீவ் விட்டுட்டு பூரி குருமா சாப்பிடணும்னு ஆசை வரும்.